என்னடா கவின் காலையிலே கடுப்பா இருக்க? என்ன போய் டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிக்கு இன்சார்ஜா போட்டிருக்காங்கடா. டெக்னிக்கல் இருக்க நான் எங்க டீம் பில்ட் பண்றது? டெக்னிக்கல்ல மட்டும் என்ன பண்ற? Emotional damage. நான் போய் சர்ச் பண்றேன். என்னடா அது ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி சர்ச் பண்ணி எப்ப கண்டுபிடிக்கிறது? வேற எதுல சர்ச் பண்றது? ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஓகே, சொல்றதுக்கு செலவாகுமே. என்ன காஃபி தானே, வாங்கி தரேன். அப்பா வாங்க இதுக்குள்ள போவோம். அவ்வளோதான் வந்துருச்சா டீட்டெயிலா? இதுக்கு போய் கூகுளில் தேடிக்கிட்டு. தேங்க்ஸ்டா. காஃபி கேண்டீன்ல இருந்து வாங்கிட்டு வந்துறேன். என்னது கேண்டீனா? டேய் அது குடிக்கவே முடியாதுடா டேய். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ப்ரொப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணி இதை மட்டும்தான் நம்மளால முடியும்னு நினைக்காதீங்க. நம்மளால இன்னும் நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னன்னு வாங்க பார்ப்போம். ஸோ ப்ரொப்ளெக்சிட்டி வந்துட்டு ஒரு ஏஐ சர்ச் இன்ஜின். இது மூலிமா நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியும். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ நான் இந்த விஷயத்த என்ன பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு என்னால் வெப் ஃபோக்கஸில் சர்ச் பண்ண முடியும். ஸோ இது வெப்பில் மட்டும், அதாவது இன்டர்நெட்டில் மட்டும் சர்ச் பண்ணணும். அண்ட் தென் அதில் இன்னும் பர்டிகுலராக அகாடமிக், ஸோ ஸ்காலரி ஆர்டிகல்ஸ் அண்ட் தென் ரிசர்ச் பேப்பர்ஸ், அதுக்குள்ளே பர்டிகுலராக என்னால் ஃபோக்கஸ் பண்ணி சர்ச் பண்ண முடியும். இல்லை என்னோட ஃபோக்கஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கணும்னா என்னால் சோஷியல் மீடியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சர்ச் பண்ண முடியும். இல்லை இது மூணுலேயுமே இருக்கணும்னா நம்மளால் மூணுமே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதோடனா கிடையாது. நீ இந்த ஆட்டோங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ யூ ஹேவ் மெனி அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ ப்ரோ சர்ச்சில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணலாம். டீப் சர்ச்சில் இன்னும் இன்டெப்த்தான அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் இது என்ன ரீசனிங் வித் R1. ஸோ R1ங்கிறது டீப்சீக்கோட R1 மாடலுங்க. ஸோ டீப்சீக்னா என்னன்னு தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இது மூலிமா என்ன நடக்கும்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு ரீசனிங்கோட, ஓகேவா, எப்படி அந்த மிஷின் திங்க் பண்ணுறதுங்கிற அந்த திங்கிங்கோட உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஃபார் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம பெர்ப்ளெக்சிட்டியை வச்சு எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி புது விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.